2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. அற்புதமான ஒரு இளம் வயது தீர்க்கதரிசி எழுதி இருக்கிற அற்புதமான வார்த்தை. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு. நீ இப்படிதான் பாடணும். நீ ஏதோ உங்க வீட்டு வாசல்ல வச்சு துப்பாக்கி வச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி வந்து டென்ஷனா உட்கார்ந்துருக்கிய சர்ச்சில். நான் ஒண்ணு கேட்கிறேன், யாராவது உங்களுக்கு உதவி செஞ்சா தேங்க்ஸ், இப்படி திருப்பிட்டு தேங்க்ஸ். இன்னைக்கு நிறைய ஆராதனை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத காரணம், இவன் வேற எங்கேயோ முங்கிட்டு பாடுற மாதிரி நடிக்கிறான். ராஜா நடுவில் வர வேண்டுமானால், ராஜா உன் ஆராதனையில சந்தோஷப்படும். உனக்கு பாட தெரியாம இருக்கலாம், சங்கீதம் தெரியாம இருக்கலாம், சரிகம பதனிச தெரியாம இருக்கலாம், தாளம் தெரியாம இருக்கலாம். ஆனா ராஜா என்ன கேட்கிறார் தெரியுமா? நீ கம்பீரித்து பாடு, ராஜா உன் நடுவில். அப்ப எங்க பிசாசு முதல்ல கை வைக்கிறான்? பாட்டுல தாயா கை வைக்கிறான், முதல்ல பாட்டுல தான் கை வைக்கிறான். சீயோன் குமாரத்தி பாடிக்கொண்டே பரலோகத்துக்கு போகிறாள். அல்லேலூயா. அவளுடைய வாழ்க்கைய பாட்டிலே தான் போகுது. ஆனா இங்க பாட்டை எப்ப பிசாசு நிறுத்துறான் தெரியுமா? வேற எதையோ உள்ள கொண்டு வந்துட்டான், வேற எதையோ உள்ள அவன் திணிச்சிட்டான். அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை இங்கே நம்மை பார்த்து வருகிறது. கம்பீரித்து பாடணுமா, என் ராஜா என் நடுவில் இருக்கிறார். அப்ப இங்க வந்துட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு 2-3 பேர் கூடி இருக்கும்போது ஆண்டவர் வர்றார். ஒரு நாள் ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரரை தேடி ரொம்ப வருத்தத்தோடு, ரொம்ப அதாவது மன கஷ்டத்தோடு போனாங்களா. ஐயா, நாங்க இன்னைக்கு உங்களை ஒரு கூட்டத்துக்கு கூப்பிடுறோம், நீங்க வருவீங்களா? ரொம்ப பிரபலியமான ஆளு. ஏன்பா 10 பேர் தான் வருவாங்கன்னு. நீ அப்படி சொல்லாதப்பா, 2 பேர் வரும்போது ராஜா வர்றாருப்பா. 10 பேர் அதிகம்பா, 10 பேர் அதிகம்பா. நீ அப்படி என்னை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு ஸ்டாண்ட்ல என்ன சொன்னாங்களா? அப்ப எவ்வளவு ஒரு நல்ல ஊழியர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, வசனத்தை கவனிக்கிறாங்க, அப்ப வசனத்தை பார்க்கறாங்க. இங்கே நம்முடைய ராஜா நம்ம மத்தியில வாசம் பண்ணுவாரா இல்ல வேற எங்கேயாவது போயிடுவாரா? இந்த ஆராதனையை பார்த்து பாடு, துதி, கையை தூக்கு, இது எல்லாத்த விட ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது சந்தோஷமாய் வருகிற ஆராதனை, மனதிலிருந்து வருகிற ஆராதனை, இதயத்திலிருந்து உசுரோடு வச்சீரே ஆண்டவரே, நடக்க பண்ணினீரே ஆண்டவரே. எத்தனையோ கொள்ளை நோய்கள் எங்களை சுத்திக்கிட்டு இருக்கிற போது எங்களை காப்பாத்தினீரே, நன்றி உணர்வோடு வருகிற தேங்க்ஸ் கிவிங். அதான் கேட்கிறேன். நாங்க தான் வாழ்றோம், நாங்க தான் சம்பாதிக்கிறவங்க வாயில நன்றி வராதுங்க, வரவே வராது. எங்க படிப்புல வாழ்றோம், எங்க பலத்துல வாழ்றோம், நாங்க வேலை செஞ்சு வாழ்றோம், அவர் தான் நடத்துறாரு அப்படிங்கிறவங்க தான் அந்த நன்றி உணர்வு வரும். ஆண்டவர் அந்த நன்றி உணர்வு வரும், அந்த நன்றி உணர்வு வரும். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். நன்றியோட பாடுங்க, சந்தோஷமா. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிசாசு என்ன செய்யறான் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில இருக்க குறைகளை மேல்படுத்தி காண்பிச்சு கர்த்தர் செஞ்ச கிரியைகளை உணர விடாம நம்மளை முறுமுறுக்க வச்சுக்கிட்டே இருக்கான். ஒன்னு தெரிஞ்சுக்கிறீங்க, இந்த உலகத்துல இத்தனை பேர் இருந்தோம் நம்மளை கைப்பிடித்து அழைத்திருக்கிறாரு, நம்மளை அவர் தீர்மானத்தின்படி அழைத்து கொண்டு வந்தார். நம்ம வாழ்க்கை அப்படி வெறுமையாக்கிற மாட்டாரு. 3:14 பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சீயோன் குமாரத்தியே, இது சகரியா எழுதல, இது செப்பனியா எழுதி இருக்காரு, இது வேற ஒரு தேவ மனுஷன் எழுதி இருக்காரு. ஆனா எல்லாமே ஒத்து போகுது பாருங்க. எதிர்பார்ப்பு, சீயோன் குமாரத்தி பாட வேண்டும், அவள் துதிக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்கு. கம்பீரித்து பாடு இஸ்ரவேலரே, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். நம்ம ஆராதனை ஆர்ப்பரிப்பா இருந்தா நம்ம வீட்டுல தடை இருக்காது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, யோர்தான் கூட கடந்துரும், செங்கடல் கூட கடந்துரும் ஜெபத்துல,
ஆனா எரிகோ உடையணும்னா துதித்தாக வேண்டும். எரிகோ உடையணும்னா துதிச்சாகணும். கானானை பார்க்க வேண்டுமானால் துதித்தாக வேண்டும். கடைநிலை போகும்போது துதியோடு, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற எதுவும் தீமை இல்லை, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்துக்காக, என் வாழ்வுக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கணும். எதிர்மறையா இருக்கும் போது துதிச்சு பாருங்க, தேவனே வந்துடுவார். எதிர்மறை சூழ்நிலைகளை துதித்து பார்த்து சாத்தானை ஓட விடுங்கள். சாத்தானை விரட்டி அடிப்பது அப்பாலே போ சாத்தான் என்பது மட்டுமல்ல, பாடி துதிக்கும் போது அவன் அங்கே அகன்று போகிறான், தேவன் இறங்கி வருகிறார். சீயோன் குமாரத்தை நீ சும்மா பாடாத, ஏதோ பிராக்டிஸ் செஷன் மாதிரி நிக்காத. ராஜா நடுவில் இருக்கிறார், ராஜா வாசம் பண்ணுகிறார், ராஜா நம்ம மத்தியில் இருக்கிறார். ஒண்ணு மட்டும் தெரியும், ராஜா வந்தா சும்மா போக மாட்டாரு. ராஜா வந்தா சும்மா வியாதியோட இந்த அறையிலிருந்து வெளியே போக மாட்டேன். இன்றைக்கு மட்டும் நம்முடைய சபை துதிக்க பழகி விட்டால், அதுவும் சந்தோஷமாய் துதிக்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, சம்பளம் வாங்கினா காசு இல்லை, அவனுக்கு சிரிக்க முடியல. நிறைய பேருக்கு பர்சுக்குள்ள பணம் நிறைய இருந்தா தான் சிரிப்பு வரும். 10 ரூபா நோட்டா மாத்தி வச்சுக்கிறங்க, அப்ப நிறைஞ்சிரும். நிறைய பேர் அப்படியே வாழ்ந்து பழகிட்டாங்க. ராஜா இருக்கும்போது என்ன கவலை? ஏசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுங்கள், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கைகள் தட்டி சொல்லுங்க, கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா. ராஜா இருக்கிறாருன்னு நீங்க நம்பிட்டீங்கன்னா பதட்டப்படவே மாட்டீங்க. அப்ப இங்க என்ன சொல்றாரு? எருசலேம் குமாரத்தியே. எருசலேம் என்பது இப்ப நீங்க என்ன சொல்லுவது, தமிழ்நாடு எருசலேம்னு வச்சுக்கிறீங்க, சென்னையை சியோன்னு வச்சுக்கிறீங்க, புரிகிறதுக்காக சொல்றேன். என்ன அப்படி சியோனுங்கிறது சபை இருக்கிற அந்த இடம், அது இந்த இடத்துல கூப்பிடுறாரு, எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கலிகூறு. இந்த ஆராதனையில எவ்வளவு பிரச்சனையோட வந்தாலும் யாராவது ஒருத்தன் முழு இருதயத்தோடு பாடுறானா அவனை அபிஷேகிச்சு அவனை சுகப்படுத்தி பலப்படுத்தி அனுப்புவார். அவர் கண் பார்த்து இவ்வளவு பிரச்சனையில என் பிள்ளை துதிக்கிறான், இவன் தான் என் மனவாட்டி, இவன் தான் என் மனவாட்டி, இவன் ஜெயிப்பா, இவன் ஆசீர்வதிக்கப்படுவான். இவ்வளவு பிரச்சனையில இவன் உதட்டுல இருந்து துதி பிறக்குது. அதனால தானே பிசாசு இன்னைக்கு துதிக்க விட மாட்டேங்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இது 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 உண்மையில தமிழ் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியுதா இல்லையா? கம்பீரித்து உங்க பாடல் இருக்கா? முழு பலத்தோடு உங்க ஆராதனை இருக்கா? ஆமா, பாடல் நம்பர் 15 பாடல் நம்பர் 25ன்னு இல்ல ஸ்லேட்ல போட்ட மாதிரி பார்த்து பாடிட்டு போற ஆராதனையா? இல்ல, ஆவியிலே களிகூர்ந்து ஆராதிக்கிற ஆராதனை. ஹல்லேலூயா. ஆமா, எங்க அப்பாவுக்கு உள்ளத்தில் இருந்து சொல்றேன். தாவீதை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் ஒண்ணுதான், உன் முகத்தை பார்க்கல, உன் வளர்ச்சியை பார்க்கல, உன் கலரை பார்க்கல, உன் ஹேர் ஸ்டைல பார்க்கல, உன் நடத்தையை பார்க்கல, உன் சாமர்த்தியத்தை பார்க்கல, நீ இருதயத்தோடு பாடுனிய அதை பார்த்து வந்திருக்கிற. கைகளை தட்டி கத்துறா மகிமைப்படுத்துவீங்களா? ஹல்லேலூயா. நீ காட்டுல இருந்தாலும் உன்னை தேடி வந்து ஆசீர்வதிப்பேன், நீ எந்த இடத்துல இருந்தாலும். ஏன்னா தாவீது நமக்கு கொடுத்துட்டு போனது ஒரு 100 சங்கீதம். ஹல்லேலூயா. என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, சகரியா 9:9 பாருங்க. சகரியா 9:9 கொஞ்சம் கவனிங்க, எத்தனை வசனங்கள் இருக்குன்னு. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு. எப்படி கலிகூறணுமா? நான் ஒண்ணு சொல்றேன், உண்மையிலே இப்ப கவனிங்க, நம்ம விசுவாசிங்க துக்கமா இருக்கிற இடம் எதுவா இருக்கு இப்ப சொல்லுங்க, நீங்க யோசிச்சு சொல்லுங்க. ரொம்ப டென்ஷனா, ரொம்ப சென்சிட்டிவா உட்கார்றது. வேலைக்கு போனா அப்படியே கூட கொலீக்ஸ், ஸ்கூலுக்கு போனா ஃப்ரெண்ட்ஸ், சர்ச்சுக்கு வந்தா நாங்கள் யாரோடையும் பேச மாட்டோம், நாம் நீதிமான். ஆண்டவர் சொல்ற மிகவும் ராஜா வராரியா. ஆமா, எப்ப சபை கலிகூறுதோ அப்பா வந்துடுவாரு, தூக்கிட்டு போயிடுவாரு. ஹல்லேலூயா. எப்ப கலிகூறியோ அதனாலதான் கலங்களப்பா ஆண்டவர் பார்த்துக்குவார்.
எவ்வளவு பிரச்சனை இருக்கட்டும், அப்பாவால முடியாதா? எவ்வளவு வியாதி இருக்கட்டும், அப்பாவால முடியாதா? ஆமா, அப்பாவால முடியாத பிரச்சனையா இருந்தா நான் கவலைப்படணும். உடம்ப படைச்சவருக்கு, இதயத்தை படைச்சவருக்கு, ஹார்ட் எல்லாத்தையும் படைச்சவருக்கு சுகமாக்க முடியாத வியாதியே இல்லை. ஆனா இன்னைக்கு நம்மால அந்த ஆஸ்பத்திரிக்கு போறான், இந்த ஆஸ்பத்திரிக்கு போறான், அந்த ஆஸ்பத்திரிக்கு போறான். இவன் கும்பிடுற சாமி எப்படின்னு எனக்கு தெரியல. நான் பேசுகிற, நீங்கள் ஆராதிக்கிற இயேசு எந்த வியாதியை மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். இதுக்கு ஒண்ணு மட்டும் செய், சீயோன் குமாரத்தியே. ஹல்லேலூயா. டாக்டர்கிட்ட போனா சொல்றாரு, கொஞ்சம் சந்தோஷமா இருந்தீங்கனால எல்லா பிரச்சனையும் போயிருன்னு. டாக்டரே, முன்னாடி எங்க அப்பா சொல்லியிருக்காரு, ஆனா எங்க ஆளு கேட்க மாட்டேங்கிறான். வயசானாலும் ஹாப்பியா இருந்து பாருங்க. என்ன சாப்பாடு வருதா, ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. ஆயுசு நாட்கள் போயிட்டே இருக்கும். கர்த்தர் நல்லா வச்சிருப்பாரு. அதனால ஒண்ணே ஒன்று சொல்றேன், இது ஆண்டவரே சொல்லிட்டு போயிருக்காரு அன்னைக்கு. இப்பதான் டாக்டர் சொல்றாங்க, மிகவும் களிகூறு. எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். வாயை திறந்து பாடாதவங்க எல்லாம் ஏன் கெம்பீரிக்கல தெரியுமா? அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தா மட்டும்தான் கெம்பீரிப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சா கெம்பீரிப்பாங்க. அப்பெல்லாம் சத்தம் போடுறோம்ல நம்மள அறியாமலே. ஆனா ராஜாவை விரும்புறவன் கெம்பீரித்து பாடுகிறான். ஏன் சொல்றேன், மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டார். அவர் உள்ளே கால்குலேஷன் பண்ணி கொண்டிருப்பார். இங்க உட்கார்ந்துட்டு அடுத்த 1000 எப்படி சேர்க்கலாம், இந்த 1000 இன்னும் 2000 எப்படி மாத்தலாம். இவன் கால்குலேஷன்ல பிரசங்கமும் போயிரும், பிரசன்னமும் போயிரும். ஆனா உள்ள ராஜா வந்துட்டார் என்ன ஆசீர்வதிக்க. துள்ளி குதிச்சு, அவர் நீதி உள்ளவரும், அவர் ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை கொட்டியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார். கைகளை தட்டி அல்லேலூயா. ஆமா, நீங்க நினைச்ச மாதிரி எருசலேம் அரமனையிலிருந்து வரமாட்டாரு. அவர் பெத்லகேமில் இருந்து வருவாரு. அவர் மாட்டு தொழுவத்திலிருந்து வருவாரு. நம்மால மூளையெல்லாம் இப்படித்தான் செய்வாரோ, அப்படித்தான் செய்வாரோ. நாசரேத்திலிருந்து நன்மை வராதுன்னு உலகம் சொல்லுவான். 30 வருஷம் நாசரேத்துல தான் இருந்தாரு. அல்லேலூயா. இவர் நாசரேன் அல்லவா, இவர் நாசரேத் ஊருக்கார அல்லவா. இந்த பட்டணத்துல இருக்கிற எல்லாருக்கும் இயேசு அற்பமா தெரியலாம். அவர் எங்களுக்கு மகிமையானவர். அந்த ராஜா எங்களுக்கு என்ன செய்வார் தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் எடுத்து பாருங்க. யோவான் சுவிசேஷம் 21:9 நினைக்கிறேன். யோவான் 21:9 பாருங்க. அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 21:9. முன்னடக்கிறவர் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆராதனை இப்படி இருந்தா, ஆமா 14ஆம் வசனம் வாசிங்க, இப்படி நடக்கும். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம ஆராதனை அப்படி இல்லாதனால வர்றவன் வியாதியோடே போறான். அப்போ எவனையும் பார்க்காதீங்க, நீங்க பாட்டுக்கு துதிங்க. நீங்க துதிக்க முன்னடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா தேவகுமாரனுக்கு மகிமைன்னு சொல்லி துதிங்க. முன்னாடியும் சுகமாயிருவாங்க, பின்னாடியும் சுகமாயிருவாங்க. இன்னைக்கு பிசாசு பிரச்சனைகளை பார்த்தோன்னா வாயில தான் பேண்டேஜ் போடுறான், இல்லை ஒன்று முறுமுறுக்க வைக்கிறான். மிருக குணம் உள்ளவர்களுக்கு தேவனுடைய கிரியைகள் தெரியாது. தேவனை உண்மையாக துதித்த போது சர்ச்சுக்குள்ள போனாரு. குருடன், சப்பானி, முடவன் எல்லாரும் எழும்பி வீட்டுக்கு கிளம்புங்கடான்னு சொல்லிட்டாரு. கை தட்டி கத்தற ஹல்லேலூயா. உண்மையா மனமகிழ்ச்சியோடு சீயோன் குமாரத்தி எப்ப சபையில துதிக்க ஆரம்பிக்கிறாளோ, இங்க வியாதியே இல்லாதபடி கத்தர் மாத்துவாரு. ஆனா இருக்கட்டும்னு கொஞ்சம் பேர் இப்படியே உட்கார்ந்துருந்தீங்கன்னா விட்டக்கூடாது. ஆமேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நம்ம பணம் வீணாகக்கூடாது, நல்லா கத்தரை துதிக்கும். அப்போ முதல் அடையாளம் சீயோன் குமாரத்தை துதிக்கிறவ மட்டும் இல்லை, கெம்பீரித்து ஆர்ப்பரிக்கிறவளா இருப்பா. ஹல்லேலூயா. சீயோன் குமாரத்தை எப்படிப்பட்டவளா? கெம்பீரித்து ஆர்ப்பரிக்கிறவள்.